தமிழ் தேசிய இன விடுதலை போராட்ட களத்தில் நமது நாம் தமிழர் கட்சியில் உறவுகளாய் தம்மை இணைத்து கொண்டுள்ள சிலர் ஆளுகின்ற புரட்டு திமுகவின் மற்றும் அஇஅதிமுக மற்றும் தேசிய கட்சிகளின் நலத்திட்டங்களை இலவச நலத்திட்டங்கள் என்ற புரட்டை பெறுவதற்கும் அது மட்டுமின்றி நமது நாம் தமிழர் கட்சியின் போராட்ட களங்களிலும் வாக்கு சேகரிக்க வரும் களங்களிலும் அதேபோல் நமது வாக்கக கிளை பொறுப்பாளர்களுக்கும் வருவதற்கு தயங்கும் நமது உறவுகளுக்கு எனது ஆருயிர் அன்பு அண்ணனின் அறிவுரைகள் என்னென்ன? இந்த குற்றச்சாட்டை நான் நாடெங்கிலும் கேட்குறேன். ஏன்னா உணர்வாளர்களாக உறுப்பினராக இணைஞ்சிடறாங்க, களத்தில் இறங்கி பணியாற்ற வர தயங்குறாங்க. காரணம், அந்தந்த பகுதியில் இருக்கிற உறவினர்கள் வெவ்வேறு கட்சியில் பெரிய பொறுப்பில் அதிகாரத்தில் இருப்பது. உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஒருவர் நிலத்தை சார்ந்து அவர்களுடைய நிலங்களில் உழைக்கிறது, அதனால் வருகிற வருவாயை பெற்று வாழுகிற சூழல், இப்படி பல்வேறு சூழல் இருக்கிறதுனால களத்தில் நம்ம இருக்கிற மாதிரி கொடியை பிடித்து கொண்டு வாக்கு சேகரிக்க போராடி போராட்ட களத்தில் வழக்க வாங்கி சிறைக்கு செல்ல அவங்க தயாராக இல்லை. அதனால் ஒன்று உங்களுக்கு சொல்லுவேன், அவங்க மேலே குறை சொல்ல நம்ம குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக உங்களுக்கு 13 கோடி தமிழ் மக்கள் உலகத்தில் உங்களுக்கு தெரியும், மானம் வீரம் அறம் இவ் மூன்றும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவர்தம் மொழியாம், அன்பே அவர்தம் வழியாம் என்று நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் பாடினார். இப்போ மானமும் வீரமும் அறமும் அவருக்கு உயிரென்று உலகத்துக்கு காட்டியது எத்தனை ஆயிரம் பேர்னு நினைக்கிறீங்க? வெறும் 50,000 பேர் தான். 50,000 பேர் உயிரை கொடுத்து போராடி உலகத்தில் மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம் இருக்குன்னு காட்டுனது வெறும் 50,000 பேர் தான். ஆனால் இது 13 கோடி மக்கள். இந்திய நிலத்தில் 150 கோடி மக்களை தொட போகிறோம். எத்தனை லட்சம் இராணுவ வீரர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என் தம்பி இருக்கான ஒரு 15 லட்சம் இருப்பாங்கல்லடா, 14 லட்சம் தான். 150 கோடி மக்களை பாதுகாக்கவே 14 லட்சம் படை வீரர்கள் தான் பிரதிநிதிகள். இந்த நிலத்திலே எத்தனை 8 கோடி மக்களுக்கே பிரதிநிதி 39 பேர் தான். அதனால அவங்க வர்றாங்க, எல்லாருக்கும் சேர்த்து போராடுவது ஒவ்வொரு தமிழ் மகன் தமிழ் தங்கைகளினுடைய கடமை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவங்க அவங்களுக்கே நம்ம போராடணும். ஒரு உழவர் குடி மகன் அவனுக்கும் அவன் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறான்னு நினைக்கிறீங்களா? கண்ணுக்கு தெரியாத எவனுக்கோ அவன் வேர்வையில் விளைந்த நெல் அரிசியாகி உணவாகிக்கிட்டு, அப்படிதான் நீங்க பார்க்கணும். நீங்கள் தேனீக்கள் தன் உணவுக்கு தேவைக்கு தான் சேமிக்குது. ஆனால் தன் தேவையில் அது அதையும் அறியாத ஆகப்பெரிய பொது சேவையை செய்யுது. அது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம கூட வருகிறவர்கள் வராதவர்கள், அச்சப்பட்டு விலகி நிற்பவர்கள், விரும்பி துணிந்து களத்துக்கு வருகிறவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து போராடுவதுதான் ஒரு ஆகச்சிறந்த போராட்டக்காரனின் கடமை. அதனால அவர் வரலையே அச்சப்படுகிறார்களே என்று. ஆனாலும் என் மக்களுக்கு சொல்லுவேன், ஒன்று தலைவர் சொன்னதான், லட்சியத்தை கைவிடு, இல்லை என்றால் அச்சத்தை கைவிடு. அச்சத்தை கைவிடு இல்லை லட்சியத்தை கைவிடு. அச்சம்தான்னா லட்சியத்தை நிறைவேற்ற முடியாது, கைவிட்ட வேண்டியதான். ஆனால் நீங்க நினைங்க, எந்த பின்புலம் இல்லாமல் இத்தனை லட்சம் இளைஞர்கள், இத்தனை ஆயிரம் இளைஞர்கள் நம்ம கூட கூடி நிற்கிறார்கள், இவ்வளவு தங்கைகள் அம்மாக்கள் நம்ம கூட நிற்கிறார்கள்ங்கிற பெருமையில் அதையே உந்துதலாகவும் உற்சாகமாக எடுத்துக்கொண்டு வேகமாக களத்தில் களமாடணும், அவ்வளவுதான். அதனால் அவங்க வரலையே அண்ணா இதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. நான் திரும்ப உங்களுக்கு ஒரு உதாரணம், எளிய உதாரணம் சொல்கிறேன். ஒரு நெல்லை விதைத்தால் எத்தனை நாற்று வரும் சொல்லுங்க? ஒரு நெல்லை விதைத்தால் எத்தனை நாற்று வரும்? ஒரு நாற்று. ஒரு நாற்றை பிடுங்கி நட்டால் எத்தனை நாற்றாக அது விரியும்? 140 வரைக்கும் நம்ம இலக்கு. ஆனால் 80 வரைக்கும் நம்முடைய தம்பி சிவராமன் வரைக்கும் தொட்டிருக்கான். அப்பாவுடைய கனவு 100க்கு மேற்பட்டது. குறைஞ்சது 50 வச்சுக்கலாமா?
ஒரு நெல்லை நட்டு ஒரு கைப்பிடி அளவு பிடிச்சா இருக்கிற அளவுக்கு அது பெருக்குது. ஒரே ஒரு நெல்மணி, ஒரு நாத்து 50 ஆகுது. 50 கதிர்களில் ஒரு கதிரில் எத்தனை நெல்மணி இருக்கும்? 130. சரி, 100 வைப்போம். 50 கதிரில் 100 ஒரு நெல்மணி 5000 விரிவடையும் போது 1000 பேர் நம்ம 50,000 பேரா விரிவடைய முடியாதா? அவ்வளவு.